இனிமையான நண்பர்களே, அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா ஒரு ரகம், சவால் விடுகின்ற ரகம். சவாலை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் தவிக்கின்ற ரகம் ஆதவ் அர்ஜுனா. புஷி ஆனந்த் ஒரு ரகம், நிர்மல் குமார் அவர் ஒரு ரகம். அவருடைய சொந்த ஊரிலேயே அவர் மீது நில அபகரிப்பு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அப்படி. இதில் இன்னொரு அமைச்சர் இருக்கிறார், விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சார்ந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. அவரை மெத்த படித்த மேதாவி என்று சொல்லிக் கொள்வார், ஆங்கில புலமை மிக்கவர் என்று சொல்லிக் கொள்வார். அவர் சமீபத்தில் என்ன செய்திருக்கிறார், விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு மேல்நிலை பள்ளியில் ஆய்வுக்கு சென்றிருக்கிறார். ஒரு அமைச்சர் ஆய்வுக்கு செல்லட்டும், அதை யாரும் வேண்டாம் என்றோ மறுக்கவோ தயாராக இல்லை. ஆனால் இந்த தொழில்துறை அமைச்சர் இதுவரை எத்தனை தொழிற்சாலைகளுக்கு போய் ஆய்வு செய்திருக்கிறார்? தொழிலாளர்கள் நிலைமையை பற்றி இதுவரை ஏதாவது ஆய்வு செய்து தொழிலாளர்களுக்கான உரிமைகள் கிடைப்பதற்கு, அவர்களுக்கான சலுகையை வழங்குவதற்கு ஏதாவது திட்டங்களை தீட்டி இருக்கிறாரா அல்லது சட்டங்களை கொண்டு வந்து இருக்கிறாரா என்று கேட்டால் அதில் இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா 0 மதிப்பெண் தான் பெறுவார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஆய்வுக்கு சென்ற பொழுது அங்கே இருந்த மாணவிகளிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார். இவர் போய் அமைச்சர் என்று சொன்னவுடன் அங்கே இருந்த மாணவிகளுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி இருக்கும். அப்பொழுதே அவர்கள் அச்சத்தில் இருந்திருப்பார்கள், அச்சத்தில் உறைந்திருப்பார்கள். அவர்களிடம் போய் இவர் டஸ் புஷ் என்று ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டவுடன் அந்த மாணவிகள் தடுமாறிவிட்டார்கள். இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. நான் என்ன கேட்கிறேன், இவருடைய ஆங்கில புலமையை இவருடைய மந்திரி சபையில் இருக்கின்ற சிலரிடம் காட்டுவாரா? அவர்களிடம் போய் இவர் ஆங்கிலத்தில் பேசுவாரா? இவர் பேசுகின்ற ஆங்கிலத்தை கேட்டுவிட்டு அவர்கள் இவருக்கு ஆங்கிலத்திலேயே பதில் சொல்வார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பதில் வரும். சரி, அதுவும் ஒரு புறம் இருக்கட்டும். இவர் கேள்வி கேட்டதற்கு அந்த மாணவிகள் சரியாக ஆங்கிலத்தில் பதில் சொல்ல முடியாமல் தவித்தார்கள் என்பதால் அங்கே இருந்த ஆசிரியர்களிடம், முன்னால் இருக்கின்ற பெஞ்சில் அமர்ந்திருக்கின்ற மாணவிகளுக்கே சரியாக பதில் சொல்ல தெரியவில்லை என்றால் பின்னால் இருக்கின்ற மாணவிகளுக்கு எப்படி பதில் சொல்ல தெரியும் என்று கேட்டுவிட்டு மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஆங்கிலத்தை அற்புதமாக போதியுங்கள் என்று அறிவுறுத்திவிட்டு வந்திருக்கிறார். இவர் அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஆய்வுக்கு சென்றதை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் விளம்பரப்படுத்தி விட்டார்கள். அதை பற்றி சொன்ன அந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, அதை நான் விளம்பரப்படுத்தவில்லை, என்னோடு வந்தவர்கள் படம் பிடித்து விளம்பரப்படுத்தவில்லை, அங்கே வந்த பத்திரிகையாளர்கள் அந்த சம்பவத்தை படம் பிடித்து விளம்பரப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார். சரி, அதுவும் ஒரு புறம் இருக்கட்டும். இது சம்பந்தமாக திமுக அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களிடம் மாணவிகளிடம் போய் நீங்கள் கேள்வி கேட்டு, அதுவும் ஏடாகூடமாக கேள்வி கேட்டு அந்த மாணவ மாணவிகளுக்கு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து விடாதீர்கள் என்று ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதற்கு பதில் சொன்ன
இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, கழிப்பறை இல்லை, உடற்கல்வி ஆசிரியர் இல்லை, கணினி ஆசிரியர் இல்லை, பள்ளி வளாகம் முழுவதும் புதர்கள் மண்டி கிடக்கின்றன. இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அரசு பள்ளிகள் இருந்தபோது உங்களுடைய முன்னுரிமை எங்கே இருந்தது? இன்று இந்த நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக இந்த அவல நிலை ஏன் உருவானது என்பதற்கு மக்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அம்மணி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களே, நீங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு பதில் சொல்வது இருக்கட்டும். தமிழக வெற்றி கழக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்த நாள் முதலாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதற்கு முன்பு தமிழ்நாட்டிலே ஆண்ட திமுகவைத்தான் காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். திமுகவின் மீது பழியை போட்டு தப்பிப்பதற்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் ஆண்டு விட்டு போகலாம். உள்ள தமிழ் மொழி கல்வியையே எல்லோருக்கும் இலவசமாக கட்டணமின்றி கொடுக்கின்ற கடமையிலிருந்து கடந்த ஆட்சிகள் தவறியது. சரி, நீங்கள் வந்து அதை சரி செய்தீர்களா? இல்லை. கடந்த ஆட்சியின் மீது, கடந்த ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் மீது பாய்ந்து குதறுகின்ற அம்மணி கீர்த்தனா அவர்களே, உங்கள் ஆட்சியில் இந்த கல்வித்துறையை எப்படி சீர்திருத்த போகிறீர்கள்? பள்ளிக்கூடங்களில் என்ன குறை இருக்கிறது என்று கிராமத்தில் இருக்கின்ற படிப்பறிவு இல்லாதவரை போய் கேட்டால் கூட உடனடியாக சொல்வார்கள். அந்த அளவிற்கு பள்ளிக்கூடங்களை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அமைச்சரானதற்கு பிறகு, அதுவும் தேர்தலிலே வெற்றி பெற்று எம்எல்ஏவானதற்கு பிறகு, அமைச்சரானதற்கு பிறகு பள்ளிக்கூடத்திலே போய் நீங்கள் ஆய்வு செய்துதான் பள்ளிக்கூடத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் அமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்றுதான் பொருள். அமர்ந்த இடத்திலிருந்து உங்களுடைய தொகுதிக்குள் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கிறது? அந்த பள்ளிக்கூடத்திற்கு என்ன தேவை? அந்த பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் விரல் நுனியில் வைத்திருக்க வேண்டும். ஆய்வு செய்து தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்வதே மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. மாணவிகளுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று சொன்னீர்களே, இது எவ்வளவு பெரிய முரண்பாடான விஷயம் தெரியுமா? இது தமிழர்களை ஏமாற்றுகின்ற மோசடித்தனம் என்று இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு தெரியாதா? எந்த ஒரு தேசத்திலும் எந்த ஒரு நாட்டிலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அவர்கள் தாய்மொழியில்தான் அறிவு வளரும். இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது அது ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறோம் என்றுதான் பொருள். ஆனால் இந்த அமைச்சர் கீர்த்தனா பள்ளிக்கூட மாணவிகளிடம் போய் தன்னை ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஐசக் நியூட்டன், மார்கோனி போன்ற அறிவியல் மேதைகளுக்கு நிகராக மாணவிகளிடம் காட்டிக் கொள்ள வேண்டும், பந்தா செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிளஸ் 2 படிக்கின்ற மாணவர்களிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவருக்கே தமிழில் கேள்வி கேட்க தெரியவில்லை. யாருக்கு? தமிழக வெற்றி கழக அமைச்சருக்கு. தமிழ்நாட்டில் இவர் அமைச்சர், தமிழ்நாட்டில் தொழில்துறை அமைச்சர். இவரே தமிழக மாணவிகளிடம் பேசுவதற்கு தமிழை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் தமிழ் மொழியை பேசுகிறவர்கள் அவமானத்திற்கு உரியவர்கள், அவர்கள் எதற்கும் லாயக்கற்றவர்கள் என்று மாணவ மாணவிகளிடம் மறைமுகமாக போதிக்க வருகிறாரா என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? அதனால்தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டிருக்கிறார். மாணவ மாணவிகளிடம்
தாழ்வு மனப்பான்மையை வளர்க்காதீர்கள் என்று. இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்த நாள் முதலாக தன்னை மேதாவியாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார். ஆனால் முட்டாள்தனமான செயல்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதன் ஒரு வெளிப்பாடுதான் பள்ளிக்கூடத்தில் போய் மாணவிகளிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டது. அதுவும் அரசு பள்ளிக்கூடத்தில். அந்த மாணவிகளிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டார்களே, அந்த மாணவி படிப்பது ஆங்கில வழி கல்வியிலா அல்லது தமிழ் வழி கல்வியிலா? அதை முதலில் கேட்டு தெரிந்திருக்கிறாரா என்று கேட்டால் அதற்கும் இல்லை என்றுதான் பதில் வரும். இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் வெறும் பந்தா பேர்வழிகளாக இருக்கிறார்கள், விளம்பர பிரியர்களாக இருக்கிறார்கள், அவ்வப்பொழுது நாடகம் ஆடுகின்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த பொழுது எப்படி ரீல்ஸ் மோகத்தில் இருந்தார்களோ அதை போலவே இன்றைக்கும் ரீல்ஸ் மோகத்தில் தான் இருக்கிறார்கள். அமைச்சர் ஆனதற்கு பிறகு இவருடைய அறிவை, ஆற்றலை, அரசியலை முழுவதுமாக வளர்த்து கொண்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் சிறிது கூட இல்லாமல் இந்த கீர்த்தனா போன்ற பல அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் அந்த ஆட்சியில் இருக்கிறார்கள். அதிலும் சிவகாசியில் இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவும் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் கோஷ்டி சண்டை போடுவதிலும் அதிகார போட்டி நடத்துவதிலும் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கல்வித்துறையை சீர்திருத்துகின்ற வழியை பார்க்கவில்லை. இவர்கள் கல்வித்துறையை மேலும் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கல்வித்துறையில் பள்ளிக்கூடங்களில் இருக்கின்ற குறைகளை பற்றி பேசி, கடந்த ஆட்சியில் இருந்த குறைகளை பற்றி பேசி இவர்கள் ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஆட்சியை நடத்திவிடலாம் என்ற கனவில் இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்களே, இந்த கீர்த்தனா போன்ற அமைச்சர்கள் ஃபூல்ஸ் பாரடைஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முட்டாள்களின் சொர்க்கத்திலே குடியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்படியே 5 ஆண்டுகள் ஏமாற்றி தமிழகத்தை ஆட்சி செய்து விடலாம் என்று இவர்கள் நினைத்தால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இந்த கீர்த்தனா போன்ற அமைச்சர்களுக்கும் தமிழக மக்களும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பெருத்த ஏமாற்றத்தை பரிசளிப்பார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.